ஹாய், இன்றைக்கி வந்துட்டு நான் பிரண்டை துவையல் செய்ய போகிறேன். நான் எப்போதும் வந்து இப்படி தான் செய்வேன். பிரண்டை வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம எலும்பெல்லாம் வந்து நல்லா பலப்படுத்தும். இந்த கை கால் வலி, மூட்டு வலி, அதே மாதிரி முதுகு வலி எல்லாத்துக்குமே, எல்லா ஜாயிண்ட் பெயின்ஸ்க்குமே வந்துட்டு ரொம்ப நல்லது. இந்த கை கால் வலிக்கு மட்டும் இல்லை, டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு பிரண்டை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கிடைக்கும் போதெல்லாம் இதை வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி பிரண்டையோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் பூண்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பட்டை மிளகா, புளி, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா பிரண்டையை நல்லா எண்ணெயிலே வேக வச்சு எடுக்கணும். அது கூடவே ஒரு 70% பிரண்டை வெந்ததுக்கு அப்புறமா பூண்டு போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பட்டை மிளகா ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணிக்கலாம், இல்லை எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைக்கும் போது நான் வந்து பெருங்காயமும் உப்பும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையுமே எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு தாளித்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க 1 மந்த் வரைக்குமே இது கெட்டு போகாது. இது இட்லி, தோசை, சாப்பாடு எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். மட்டை ரைஸ் கஞ்சி கூட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.